ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து என்னோடய மார்னிங் 5:30 ப்ரொடக்டிவ் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 நாள் ஆஃபீஸ்க்கு போனதோட பேக் டு பேக் நான் என்னென்ன லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான ரெசிபீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே என்னோடய வீட்டு வேலைகளெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்றத கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்தோடனே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு என்னோடய ப்ரேயர் பைபிள் ஸ்டடி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நைட்டு தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் அங்கங்கே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த குக்கிங்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்தோடனே பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு டென்ஷன்லெஸ் மார்னிங்காக இருக்கும். நம்ம அதை எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான பொருளை திருப்பி போய் அங்கே போய் எடுக்கும்போது அது ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து வேக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறம் குக்கரில் போடுறது எல்லாத்துக்குமே வந்து இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ இந்த விதத்தில் வந்து நம்ம கேஸை வந்து நிறையவே மிச்சம் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கெலாம் கூட இண்டக்ஷன் பேஸ் பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இண்டக்ஷனே வந்து நிறையவே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ராஜ்மா வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அண்ட் இந்த புடலங்காய் வந்து இருந்துச்சு. அந்த புடலங்காய்க்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சா தான் இது நல்லாயிருக்கும். ஆனால் இது பொரியலாக கொடுத்தா வந்து சில டைம் மீதி வந்துடுது டிஃபன் பாக்ஸில். ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வச்சிடறாங்க. அதனால் இதை வந்து பொரியல் மாதிரி செஞ்சு அதில் ரைஸை கலந்துட போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். மற்ற காய்கள், அதாவது இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, சவு, கேபேஜ் இது எல்லாத்துலேயுமே வந்து ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் காயும் வந்து நிறைய வந்து நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும். எல்லாமே ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. பட் புடலங்காயில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நம்ம பொரியல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு அதில் ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். அதனால் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸும் வந்து காலியாக வந்துச்சு. டைம் மேனேஜ் பண்ணுறது நான் எப்படி பண்ணுவேன்னா, எதை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக போடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இண்டக்ஷனில் போட்டுருவேன். சைட் பை சைடு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறதோ அதெல்லாம் வெட்டி வச்சுப்பேன். ஸோ இப்போ ராஜ்மா வந்து நம்ம வேகிற டைமில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன் அதோட கிரேவிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி புடலங்காய் பொரியல் செய்யறதுக்கும் புடலங்காய்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து ரைஸும் வந்து காலையிலே வந்து சோக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ராஜ்மா முடிச்சு அது வெந்ததுக்கப்புறமா திருப்பியும் வந்து நான் அடுத்த குக்கரில் சாதமும் வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour தான் மேக்ஸிமமில் 2 சைட் டிஷ்ஷு, ஒரு குழம்பு, பொரியல், அப்புறம் வந்து நம்ம ரைஸ் எல்லாமே வச்சு பேக்கும் பண்ணுறதுக்கு வந்து 1 hour and 15 minutesக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு வந்து நான் இங்கே தாளித்து போட்டுட்டு இருந்தேன். நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வெறுமையாக வீட்டு மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வெந்த ராஜ்மாவை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ராஜ்மாவுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. இதை வந்து இந்த சோலை மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக பவுடர்லாம் அரைக்கணும். காலையில் நேரத்தில் அதெல்லாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் சிக்கனுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செஞ்சுட்டேன். நான் வந்து ஹாஃப் ஆஃப் த சமையல் செஞ்சிட்ருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு லேட் நைட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்கும். சில டைம் மீட்டிங்ஸ்லாம் வந்து 11 o'clock 12 o'clock இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவாங்க. அதனால் வந்து லேட்டாக தான் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு பாதி சமையல் செஞ்சிட்ருக்கும்போது தான் அவங்க வருவாங்க. அதனால் அப்போ தான் வந்து 2 பேருக்கும் சேர்த்தாப்பில் வந்து டீ செய்வேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வெந்த ராஜ்மா அப்படின்றதுனால நம்ம மசாலாஸ் மட்டும் ஸ்மெல் இல்லாமல் வந்ததுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதான். இங்கே வந்து அடுத்த குக்கர், இப்போ ரைஸும் வச்சுட்டு ரைஸையும் இறக்கியாச்சு. இப்போ திருப்பியும் அடுத்த குக்கரில் வந்து சேப்பங்கிழங்கு ஒரு 4 இருந்தது. அது கூடவே வந்து இந்த கடலைப்பருப்பு நம்ம வந்து பொரியலுக்கு செய்ய போகிறோம்ல, அந்த புடலங்காய் பொரியலுக்கு, அதுக்கும் வந்துட்டு இதுலேயே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். அப்போ ஒரே குக்கரில் வந்து 2மே வெந்துடும். நான் வந்து இது இண்டக்ஷனில் வந்து கடைசி விசிலுக்காக நம்ம ரைஸ் வந்து வெந்துட்டு இருந்ததுனால இதை அந்த குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். ஸோ அது ரைஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதை தூக்கி நான் வந்து இண்டக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்து நிதானமாக டீ குடிப்போம்.
டீ குடிக்கிற டைமில் நிறைய கதை பேசுவோம், ஆஃபீஸ் கதை, வீட்டு கதை, அந்த மாதிரி நிறைய கதை பேசிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த டைமு. எவ்வளோ பிஸியான மார்னிங்கில் கூட இந்த ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச டைம் எங்கள் 2 பேருக்கும். யாராவது ஒருத்தர் வேலையாக இருந்தாலும் we will wait. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி 2 பேரும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சேப்பங்கிழங்கை வந்து நான் அங்கே ஸ்டவ்வில் இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டேன், இண்டக்ஷனில் வச்சுட்டேன். அதுவும் விசில் விட்டு முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அதே குக்கரில் நான் வந்து மேகி மைலோக்கு சாப்பாட்டுக்கு வந்து இன்றைக்கி பூசணிக்காவும் உருளைக்கிழங்கு அது கூடவே வந்து முட்டை போடணும். முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் அப்படின்றதுனால வெறும் இது 2 மட்டும் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் இறக்க போகிறேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பம்ப்கின் கொடுத்தோன்னா நல்லா கேட்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பம்ப்கின் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இண்டக்ஷனை வந்து நான் வந்து காலியாக இருக்கவே விடுறதில்ல. டக்குன்னு அடுத்தடுத்தது என்னென்ன வேக வைக்கணுமோ அதை பிளான் பண்ணி கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சின்ன குக்கரே தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ராஜ்மா ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சேப்பங்கிழங்கும் கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு, அதே மாதிரி மேகியோட சாப்பாடு ஃபைனலாக போட்டு அதில் முடிச்சிருவேன். அப்போ ஒரே குக்கரில் 3 வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ராஜ்மா செஞ்ச அதே கடாயிலே வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வந்து தக்காளி எதுவுமே ஆட் பண்ணல, வெறுமையாக வெங்காயம், அதுக்கப்புறம் பெப்பரு, நம்ம நார்மல் வீட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிட்டேன். கடைசியில் நல்ல மொறுன்னு வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடியாக இருந்தது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ராஜ்மா கிரேவி ரெடி, சேப்பங்கிழங்கு வறுவலும் ரெடி, மேகி மைலோக்கும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக வந்து இந்த பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து இந்த பொரியல் எப்படி செய்வேன் அப்படின்னா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பொடலங்காயும் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சுருவேன். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அது கூடவே வந்து திருவி வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால தேங்காய் போட்டேன். ஸோ மத்தியானம் வரைக்கும் எதுவுமே கெட்டு போகாது. இல்லைனா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ் போட்டு கலந்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரொட்டீனில் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த டேவோட ஈவினிங் ரொட்டீன் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து அடுத்த நாள் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ என்னோடய காலையில் ரொட்டீன் இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து 5:30க்கு ஆரம்பிச்சிருச்சு. 5 o'clock எழுந்துருவேன். பட் ஆனால் மேகி மைலோ வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த ட்ரேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ண உட்காரும் போது பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடும். ஸோ வந்து பைபிள் ரீட் முடிச்சுட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, அந்த செடியெல்லாம் வந்து பார்ப்பேன். செடியில் வந்து திருப்பியுமே அந்த ஒயிட் கலர் பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த செம்பருத்தியில் வர்றதுனால அது வந்து பக்கத்தில் இருக்க மல்லி செடி, மணி பிளான்ட் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கிளை வந்து மொட்டோடு இருந்தது. சரி பூக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அது வந்து அந்த கயிறு கட்டியா என்னன்னு தெரியல, அது உடஞ்சிருச்சு. அதனால் அப்படியே செடியோடையே காஞ்சிருச்சு. அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டீ போட வந்தேன். நைட்டு வந்து இந்த ஆனியன் கூடை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனியன் எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டீ கொதிக்கிற கேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் பிளான் பண்ணிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆனியன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காய்கள் வேணும் அன்றைக்கி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறது, நேற்று தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அடுக்கிறது, இது எல்லாமே வந்து டீ போடுற அந்த கேப்லேயே வேலையை முடிச்சிருவேன். அப்போ டீயும் கொதிக்கிற நேரத்தில் நம்ம சும்மா இருக்கிற மாதிரியும் தெரியாது. குட்டி குட்டி வேலையாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய வேலை தான். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடலாம். அண்ட் நைட்டு வந்து பயங்கரமாக காற்றடிச்சதுனால தலகாணியெல்லாம் பால்கனியில் இருந்தது உருண்டு வந்திருந்தது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் துணியெல்லாம் அங்கே காய போட்டிருந்தேன், அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இதே காம்பினேஷனோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட் டிஷ்க்கும் இந்த மெயின் டிஷ்க்குமே வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸ்
தான் தேவைப்படும். ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கார்லிக் பெப்பர் ரைஸ், அதே மாதிரி பட்டர் கார்லிக் பெப்பர் மஷ்ரூம் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வெட்டி காய்கறி வெட்டி ரைஸ் வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர் தான் ஆகும். இந்த ரைஸ் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து நெய் அது கூட எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்லிக்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு கையளவுக்கு வந்து முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற ரைஸ் அதில் போட்டுட்டு கடைசியாக பெப்பர் போட்டு இறக்கணும். இந்த நெய்யில் வந்து இந்த பூண்டும் இந்த மிளகுத்தூளும் சேரும் போது ரொம்ப அரோமேட்டிக்காக சூப்பராக இருந்தது இந்த ரைஸு. மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது வேறு மாதிரி ஃப்ளேவர் ஆகிடும். இது பிளெயின் கார்லிக் ரைஸ் அப்படின்றதுனால முட்டைலாம் எதுவுமே இல்லாமல் கார்லிக்கும் இந்த பெப்பரோட ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியணும். இதுக்கு சைட் டிஷ் வந்து இதே இன்க்ரீடியன்ஸ் தான், இதே கார்லிக் தான் வேணும், இதே பெப்பர் தான் வேணும். ஆனால் பட்டர் போட்டு நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். பட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் போல் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மஷ்ரூம் வந்து முழுசாக அப்படியே போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து நான் பிளான் பண்ணாமல் ஒரே ஒரு மஷ்ரூம் பேக்கெட் தான் வாங்கிட்டேன். 2 மஷ்ரூம் பேக்கெட் வாங்கினா அந்த முழுசாக போட்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் சூப்பராகவும் இருந்திருக்கும். பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீட்டமாக வெட்டிட்டு அதை வந்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா இந்த பட்டரில் வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இதில் மசாலாஸ்க்குன்னு எதுவுமே கிடையாது. உப்பு, பெப்பரு, இந்த கார்லிக் இவ்வளோ தான். பட் பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீ, என்னோடய சாப்பாட்டில் பெஸ்ட்டு ரெசிபின்னு சொல்வேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹஸ்பண்டும் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் அவங்களுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டிஷ்ஷை செஞ்சேன். அண்ட் நம்மளோட இந்தியன் வெர்ஷனுக்காக எனக்கு கொத்தமல்லி எல்லா டிஷ்ஷில் போட்டாலும் பிடிக்கும், அதனால கொத்தமல்லியும் சாப் பண்ணி போட்டாச்சு. ஸோ சூப்பராக அன்றைக்கி வந்து ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிள் மேலே எல்லாத்தையும் ஆற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டுலாம் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கிளம்பும்போது தான் தோசை சுடுவேன். ஸோ தோசை சுட்டுட்டு சட்னி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பொடியும் வச்சு அன்றைக்கி காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ் போய் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்னோடய 2 நாள் பிஸி வேலைகள் இப்படி தான் போச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்டாப்பிங் பை. அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another vlog. Take care and bye.